சமீப காலமா பரபரப்பா பேசப்படுற டாபிக் அமெரிக்காவோட வரி விதிப்பு. அதனால இந்தியாவுக்கு பயங்கரமா பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நாம பயப்படுற அளவுக்கு இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் வரப்போறதில்ல. ஏன்னா நம்ம எக்கானமி நாம பயப்படுற அளவுக்கு மோசமா இல்ல. நாம ஏற்கனவே எக்கனாமிக் சூப்பர் பவர் கண்ட்ரி, அதாவது பொருளாதார வல்லரசு நாடு அப்படிங்கிற போட்டியில நாம வேகமா முன்னேறிட்டு இருக்கோம். அந்த முன்னேற்றத்திற்கு இந்த வரி விதிப்பு ஒரு சின்ன அப்டக்கலா, அதாவது ஒரு சிறு தடையா வேணா இருக்கலாம். ஆனா அதையும் நம்மால சுலபமா சரி செய்ய முடியும். அது பொதுமக்களான நம்ம கையில தான் இருக்கு. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். நான் சொல்ல போற விஷயம் ஒன்னும் புதுசு இல்ல. நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் பதவிக்கு வந்த நாளிலிருந்து திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்ற அதே விஷயம்தான். அதை நான் சுருக்கமா 2 வார்த்தைகள்ல சொல்லிடுறேன். பி இண்டியன், பை இண்டியன். எஸ், முடிஞ்ச வரைக்கும் நம்ம உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்கி உபயோகப்படுத்தணும். உள்நாட்டு பொருளுக்கும் அமெரிக்க வரி விதிப்புக்கும் என்ன சம்பந்தம்? அப்படி பார்த்தா நம்ம ஏற்றுமதி தானே பண்றோம், அதுல தானே பாதிப்பு ஏற்படணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். உள்நாட்டு பொருட்களை உபயோகிக்கிறது மூலமா நம்ம எக்கானமியை எப்படி ஸ்டேபிளா வைக்க முடியும்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு அடிப்படையான ஒரு விஷயத்த நாம தெரிஞ்சுக்கணும். டாலர் கையிருப்பு, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். நம்ம நாட்டுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களோட மத்திய வங்கி, அதாவது சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்த சென்ட்ரல் பேங்க் மற்ற நாடுகளோட நாணயங்களை கையிருப்பு வைப்பாங்க. நம்ம கிட்ட வெளிநாட்டு நாணயங்கள் எவ்வளவு ஸ்டாக் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு வர்த்தகம், அதாவது ட்ரேடிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நாம எந்த நாட்டுல இருந்து பொருட்கள் இறக்குமதி பண்ணினாலும் அவங்களுக்கு அந்த நாட்டு பணமா தான் கொடுக்கணும். அதனால எல்லா நாட்டு மத்திய வங்கிகளும் மற்ற நாடுகளோட நாணயங்களை ரிசர்வ், அதாவது கையிருப்பு வைப்பாங்க. ஆனா உலகத்துல பெரும்பாலான வர்த்தகம் அமெரிக்க டாலர் மூலமாக நடக்கிறதுனால எல்லா நாடுகளும் அதிகமா அமெரிக்க டாலரை அதிகம் கையிருப்பா வைப்பாங்க. இதுதான் டாலர் கையிருப்பு. இப்போ டாலர் கையிருப்பு அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படி எல்லா இடத்திலும் டாலர் மூலமா வர்த்தகம் நடக்கிறதால அமெரிக்க டாலரோட தேவை அதிகமாகுது. நமக்கே தெரியும், எந்த ஒரு பொருளுக்கு தேவை அதிகமாகுதோ அந்த பொருளோட மதிப்பு அதிகரிக்கும், கூடவே அதோட விலையும் அதிகரிக்கும். அதனாலதான் அமெரிக்க டாலரோட தேவையும் மதிப்பும் எப்பவுமே அதிகமாகவே இருக்கு. நம்ம நாட்டிலையும் இதே நிலைமை தான். அமெரிக்க டாலரோட தேவை எப்பவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதனால டாலர் கையிருப்புக்காக நம்ம அதிகமா செலவு செய்யும் போது நம்ம நாட்டோட பண மதிப்பு, அதாவது டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு குறைஞ்சுக்கிட்டே வருது. ஆக நம்ம ரூபாயோட மதிப்பை அதிகரிக்கணும்னா டாலரோட தேவையை குறைக்கணும்.